வன்மை தரும் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் உரை செய்ய திண்மதம் சேர் அந்தி நிற தந்தி முக தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்தம் அற குந்தியுள் வைப்பாம். திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மை உடனாகிய அம்பலவான பெருமானது திருவருட்பெருங்கருணையினாலும் அருபான்மும்மை நாயன்மார்களது குருவருளினாலும் குன்றைப்பதிவாள் சேக்கலார் பெருமானுடைய அருளினாலும் நாம் மெய்கண்ட சாஸ்திரங்களிலே சில நூல்களை சிந்திப்பதற்கு எல்லாம் வல்ல திருவருள் நமக்கு பேரருளை செய்திருக்கிறது. அதற்கு அருள் செய்த திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சௌவனியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருகிறேன். அன்பர்களே, மெய்கண்ட சாஸ்திரத்தில நாம் உண்மை விளக்கம் என்ற நூலை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு அருள் செய்த திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சௌவனியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்கிறேன். அன்பர்களே, உண்மை விளக்க நூலிலே ஆறாறு தத்துவம் ஏது என்ற பகுதி வரை நாம் சிந்தித்திருக்கிறோம். இது ரொம்ப இன்றியமையாத ஒன்று. பூதங்கள் 5, புலன்கள் 5, அறிகருவிகள் 5, தொழிற்கருவிகள் 5, அந்தக்கரணம் 3, வித்யா தத்துவங்கள் 7, சிவ தத்துவங்கள் 5 ஆக 36 தத்துவங்களை நாம் சிந்திக்க திருவருள் கூட்டி வைத்தது. இந்த 36 தத்துவங்களுக்கு பிறகு இந்த 36 தத்துவங்களையும் இறைவன் உயிர்களாகிய நமக்கு கொடுத்து அறிவை விளங்கும்படியாக செய்கிறார். அப்படி விளங்கும்படியாக செய்வதற்கு தடையாக இருப்பது அறியாமை. அந்த அறியாமையை போக்கிக் கொள்வதற்காக இந்த தத்துவங்களை கூட்டி வைத்திருக்கிறார். ஆனால் அந்த அறியாமை எது என்பதை பற்றித்தான் நாம் அடுத்த வினாவாக பார்க்க இருக்கிறோம். அது ஆறாறு தத்துவம் ஏது? அடுத்து சொன்னார் அறியாமை எது? இதுதான் இரண்டாவது கேள்வி. அந்த அறியாமை எது என்பதற்கு ரொம்ப எளிமையா ஒரு தொடர்ல ஆசிரியர் காட்டினார். அறியாமை, அந்த அறியாமை ஆணவம்னு பேர். 22வது பாடல் நாம் சிந்திக்க வேண்டும். ஆறாறு தத்துவம். சுத்த தத்துவங்கள் சொல்லி முடிச்சிட்டோமோ?
மியூட் ஆன் பண்ணி சொல்லுங்க. சுத்த தத்துவம் முடிச்சாச்சுங்கய்யா. இனி ஆணவம் கண்மம் தானே சொல்லணும். ஆமாங்கய்யா. சரி. ஆக 22வது பாடல் ஆணவமும் கண்மமும் இந்த ரெண்டையும் சுருக்கமாக காட்டுகிறார். 36 தத்துவங்களின் விரிவை ஒரு வகையில சுருக்கமா காட்டினார். ஏறத்தாழ 18 பாடல்கள்ல 21 பாடல் வரைக்கும் பார்த்தோம். 22வது பாடல் பாருங்க. ஆறாறு தத்துவமும் சொன்னோம் அடைவாக. அடைவாகன முறையாக நாம் சொன்னோம். ஆறாறு தத்துவத்தையும் முறையாக நாம் சொன்னோம். மாறா மலம் இரண்டும் வா சொல்ல. ஆக 2 மலங்களினுடைய இயல்பை நான் சொல்லுகிறேன் கேட்பாயாக. கூறில் அந்த 2 மலங்களை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்றால் கூறில் அறியாமை ஆணவம். இப்படி ஒரு எளிமையான பதிலை நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. அறியாமை ஆணவம். உயிராகிய உனக்கு அறியாமையை செய்யக்கூடியது ஆணவம். அறியாமை ஆணவம். இனி அடுத்து சொன்னார் நீயான சுக துக்கம் குறியா வினை என்று கொள். உனக்கு வருகிறதே இன்பம் துன்பம். அந்த இன்பம் துன்பம் ரெண்டும் தான் உனக்கு வரக்கூடிய வினைகள். அந்த வினை நல்வினை என்றும் தீவினை என்றும் கூறப்பெறும். நல்வினை என்பது நீ செய்த நன்மையால் வருவது. தீவினை என்பது நீ செய்த தீமையால் வருவது. தீமையால் துன்பமும் நன்மையால் இன்பமும் உனக்கு வருகின்றன. அவற்றை குறியா கொள். குறி என்பது அடையாளம்னு பொருள். இதே மாதிரி முதல்ல குறி என்ற சொல்ல ஒரு பொருளை பார்த்திருக்கிறோம். அது நூல் இருக்கும் என்று சொன்னால் 6வது பாடல் 10வது பக்கம். குறி குலிசம். பார்க்க வேண்டாம், காமிக்க வேண்டாம், பிறகு நாம் பார்த்துக்கொள்வோம். குறி குலிசம். குறி என்பது அடையாளம். நான் பலமுறை இந்த சொல்ல கொஞ்சம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். காணாத உருவினுக்கும் அருவினுக்கும் நீள்நாகம் பூண்டாருக்கு நிகழ் குறியாம். இறைவன் வெளிப்படுகிற இடம் இருக்கிறதே, அந்த வெளிப்படுகிற இடத்துக்கு என்னன்னு பெயர்? குறி என்று வைத்தார்கள். வெளிப்படுகிற இடத்துக்கு என்ன பொருள்? குறி என்று வைத்தார்கள். அப்ப இறைவன் அதன் மூலமாகத்தான் என்ன செய்கிறான்? வெளிப்படுகிறான். அந்த நிலையைத்தான் இங்க குறினார். குறினா அடையாளம். எது அடையாளம்? உனக்கு வருகிற நன்மை சுகம், உனக்கு வருகிற துக்கம் வருத்தம், இந்த ரெண்டும் உனக்கு அடையாளம். எதற்கு அடையாளம்? வினைக்கு அடையாளம். நீ செய்த வினை என்று இதுல காட்டினார். ஆக 21 பாடல்களிலே 36 தத்துவங்களை முறையாக நாம் பார்த்தோம். இனி நாம் ஆன்மாவை விட்டு எங்கும் நீங்காத, மாறா என்ற சொல்ல நீங்காத அந்த மாறா மலம் இரண்டும், ஆணவம் கண்மம், அந்த ரெண்டும் சொல்லுகிறேன் வா வந்து கேட்பாயாக. வந்து கேட்பாயாகன்னா பிரான்ஸ்ல இருந்து இங்க வர முடியாது. இந்த இணைப்பிலே வருதல். இன்னொன்று, நம்முடைய அறிவை நூலிலே பொருத்தி பார்த்தல். அது அருமையா தில்லையை பற்றி சொல்லுகிற பொழுது, சென்று தொழுமின்கள் தில்லையுள்
சென்று தொழுமின்கள் தில்லையுள் என்று ஒரு தொடர் வரும். சென்று தொழுமின்கள்னா என்ன பொருள்? நம்முடைய உள்ளம் தில்லை பெருமானை நினைந்து தொழ வேண்டும். இன்னொரு இடத்துல காட்டுகிறார், கணக்கை மும்மத வேளம் உரித்தவன் நினைப்பவர் மனம். சுரேஷ் தெரியுது பாருங்க. நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன். நினைப்பவர் மனத்தை அவன் கோயிலா கொண்டவன். அப்ப சென்று தொழுமின்கள் என்றால் என்ன பொருள் என்றால், உள்ளத்தாலே இந்த பாடலை நீங்கள் கவனிக்க வேண்டும். வா அப்படின்னா அட்டென்ஷன் ப்ளீஸ். நீ எங்கெங்கயோ நினைச்சிட்டு இருக்க வேண்டாம், கவனமா இங்க கேளு. வா வான்னா பிரான்ஸ்ல இருந்தா வர முடியும்? வா, உன்னுடைய அறிவை எங்கேயோ வைக்காம இங்க வை, இங்க வை. எனவே வா சொல்ல கேள், நான் சொல்லுகிறேன் கேட்பாயாக. சுரேஷ் ஓதுவார் தெரியறாங்க பாருங்க மக்களுக்கு. வா சொல்ல கேள். ஆமா, கூறில் அந்த ரெண்டையும் சொல்வோமே ஆனால் அறியாமை ஆணவம். ஆமா, ஆணவத்துக்கு அறியாமைன்னு சொன்னார். அப்ப ஆன்மாவினுடைய அறிவை விளங்க ஒட்டாமல் மறைத்து ஆன்மாவிற்கு அறியாமையை தந்து நிற்பது ஆணவம். இந்த சொல்லை எப்பொழுதும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆணவம் சொன்னா அறியாமை. மேலும் வினையை சொல்லுகிறார், நீயான சுகதுக்கம். இந்த ஆன்மாவுக்கு இங்க அறியாமைன்னு சொன்னாரா? உரையாசிரியர் எழுதி இருக்கிறார், சிவஞான போத வெண்பாவில் மெய்கண்டார் அஞ்ஞானம் காட்டும் ஆணவம்னு எழுதுவார். ஆணவத்துக்கு சிவஞான போத வெண்பாவில் மெய்கண்டார் என்ன காட்டினார்? அஞ்ஞானம் காட்டும் ஆணவம். இனி அந்த அஞ்ஞானம் காட்டும் ஆன்மா என்பதற்கு மாபாடிய உரை எழுதினார், விபரீத உணர்வை பயக்கும். இந்த ஆணவம் என்ன செய்யும்? விபரீத உணர்வை பணக்கும். அது சித்தியார்ல அல்லது ஆணைக்கா புராணம், ரெண்டு எனக்கு நினைவில்லை. அதுல அந்த ஆசிரியர் காட்டுகிறார், தீய நினைவை, தீய தொழிலை, தீய எண்ணத்தை தோற்றுவிக்கும். ஆமா, நல்ல மனதை, நல்ல எண்ணத்தை, நல்ல சிந்தனையை செய்ய விடாமல் தடுக்கும். எவ்வளவு பெரிய ஆள் பாத்தீங்களா? இப்படி ஆணவத்தை அங்கங்க காட்டுகிறார்கள். விபரீத உணர்வை கொடுப்பது ஆணவமலம் என்று சிவஞான போதத்தில மெய்கண்ட சிவம் காட்டுகிறார். எனவே அதை மனவாச கடந்தார். அறியாமை ஆணவம். இனி நீயான சுகதுக்கம். நீயான அவரவர்களிடத்திலே இருக்கின்ற உன்னை பிரித்து அறிய முடியாத, அதுதான் ஆனங்கிற பொருள். நம்மிடத்திலிருந்து பிரித்து அறிய முடியாத இருக்கின்ற சுகம் துக்கம். சுகம்னா இன்பம், துக்கம்னா வருத்தம். அந்த இன்ப துன்பம் நுகர்ச்சிகளை விளைவித்து வருவது வினை என்று குறியாக்கொள் என்று நீ அடையாளமாக தெரிந்து கொள்வாயாக என்று அளவம் 22வது திருப்பாடலில் ஆசிரியர் காட்டுகிறார். இது நமக்கு 6 தத்துவம் ஏது, ஆணவம் எது, மாறா வினை ஏது, 3 கேள்விக்கு பதில் சொன்னார். இனி அடுத்தது 4வது கேள்வி, 23வது பாடல் பாருங்க. 6 தத்துவம் ஏது, ஆணவம் எது, மாறாவினை ஏது, மற்ற இவற்றின் வேறாக நான் ஏது. எவற்றின்? 36 தத்துவங்களோடும் ஆணவத்தோடும் கண்மத்தோடும் பந்தித்து கொண்டிருக்கின்ற நான் ஏது. அதனால தலை போட்டாங்க, மாணாக்கன்
தன்னை அறிய வேண்டல். ரொம்ப மென்மையா கேட்கிறார். குருநாதா, அது பாடலை படிச்சிருவோம். ஆறாறு தத்துவமும் ஆணவமும் வல்வினையும் மாறா அருளால் வகுத்துரைத்தே வேறாக என்னை எனக்கரிய காட்டீர் இவை கண்டேன் உன்னறிய தேசிகனே உற்று. உன்னறிய தேசிகன். தேசிகன் என்பது சிறந்த ஞானத்தை உடையவன். உண்ணுதல் என்றால் நினைத்தல்னு பொருள். நம்முடைய குருநாதர், நம்முடைய ஆசிரியர் நாம் நினைத்து பார்ப்பதற்கு மேலான ஞானத்தை உடையவர். ஆசிரியருடைய அறிவை நாம் அளவிட முடியாது. அதனால் உன்னறிய தேசிகனே, நினைதற்கரிய ஞான குருவே, ஆறாறு தத்துவமும் ஆணவமும் வல்வினையும் மாறா அருளால் வகுத்துரைத்து அடியேனை விட்டு எந்த காலத்திலும் நீங்காமல் இருக்கும் உம்முடைய திருவருளால். அது பாடல் எங்கிருக்கு? மாறா அருளால். சுவாமி உயிர்கள் மேல வைத்திருக்கிற அந்த அருள் ஒருபோதும் மாறாது. அது எல்லா காலத்திலேயும் உயிர்களை விட்டு நீங்காமல் இருப்பது. அதனால் அப்படி உயிர்களை விட்டு எங்கும் நீங்காது இருக்கிறதை திருவாசகம் என்ன சொல்லிற்று? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான். அந்த இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் என்ற திருவாசக தொடரை ஆசிரியர் வனவாசம் கடந்தார். மாறா அருள், அந்த என்றும் எக்காலத்தும் என்னை விட்டு நீங்காமல் இருக்கிற தங்களுடைய திருவருளால் ஆறாறு தத்துவமும் 36 தத்துவங்களையும் ஆணவம் அறியாமையாகிய ஆணவத்தையும் வல்வினையும் சுகதுக்கமான வினையையும் வகுத்து உரைத்தீர். ஆமா, உரைத்தீர் என்றா பொதுவா சொன்னதாயிரும். வகுத்துரைத்தீர் என்றால் அதை வகைப்படுத்தி உரைத்தீர். இது ஏன் வகுத்து உரைத்தீர்னு மாணவன் சொல்லணும் என்றால், ஆசிரியர் சொன்னத மாணவன் அப்படியே வாங்கி இருக்கிறார். அதனால என்ன சொன்னார்? வகுத்துரைத்தீர். இனி வேறாக என்னை எனக்கரிய காட்டீர். அந்த மலங்களிலே இருந்து தனியாக பிரித்து அறிய முடியாத ஆன்மா, அந்த ஆன்மாவாகிய என்னை எனக்கு அறிய காட்டி அந்த மலங்களில் இருந்து வேறு பிரித்தறியாத ஆன்மாவாகிய என்னை எனக்கு காட்டி அருள்வீர்களாக என்று காட்டினார். எனவே மாறா அருளால் நம்மிடத்தில எப்பொழுதும் மாறாத கருணையை உடையவன். இவை கண்டேன், இந்த உண்மையை நான் அறிந்து கொண்டேன். எவை அறிந்து கொண்டேன்? சிவபெருமான் உயிர்களின் இடத்திலே மாறாத கருணை வைத்திருக்கிறார். அத திருவாசகம் சொல்லுகிறது. மாறிலாத மா கருணை வெள்ளமே வந்து முந்தினின். மாறிலாத மா கருணை வெள்ளமே, மாறிலாத மா கருணை வெள்ளம் என்ற சொல்தான் மாறா அருளால் வகுத்துரைத்தீர். இவை கண்டேன், நீங்கள் என்னிடத்திலே கொண்டிருக்கிற மாறாத கருணையை நான் அறிந்து கொண்டேன். பெருமானே, நீங்கள் என்மேல் கருணை வைத்திருப்பதால் எனக்கு எப்பொழுதும் அறியாமையை தந்து கொண்டிருக்கிற ஆணவத்தோடும் வல்வினையோடும் தத்துவங்களோடும் பிரித்து அறிய முடியாமல் இருக்கிற என்னை எனக்கறிய காட்டீர். நான் அறியும்படியாக எனக்கு காட்டி அருள்வீர்களாக என்று இந்த திருப்பாடல்ல காட்டினார்.